ஹாய், நான் மேட்சுக்கு கிளம்பிட்டேன். ஒரு டீமில் கெஸ்ட்டாக ஆட கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் டீமுக்கு மேட்ச் இல்லை. எங்கள் கிரவுண்டு எல்லாம் தண்ணியில் மிதக்குது. அதில் மேட்ச் இல்லை, அதனால் வேறு டீமில் ஆட போகிறேன். போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட்டு, போர் ஸ்டார்ட் ஆகிட்டு. அந்த வே மேட்சுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஒரு 5 to 10 minutes ரீச் ஆகும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிடாம சாத்திட்டு இருந்தீங்க. அதுவே அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கேன். அதான் எனக்கு வேணும். இந்த காலத்துல ஒருத்தர் எங்கெல்லாம் விஜயன் ஃப்ரம் நெடுங்காடு டீம், ஒரு மெயின் கை நெடுங்காட்டில். ஹாய், ஒரு பையன் கை கட்டுறேன் பாய் சார். இது அம்ரீஷ் சபீல்லா, பவுலர் அண்ட் ஹிட்டர், ஆல்ரவுண்டர். அப்போ இவனும் ஆல்ரவுண்டர், ஏன்னா இவனும் விக்கெட்டில் எடுப்பான். இவர் தான் ஐயப்பா, விளாண்டு டயர்டாகி போய் ரொம்ப உக்காந்துருக்காரு. இவர் தான் ராஷித், ரொம்ப முக்கியம். நான் வைக்கல மாட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டுதான் தெரிஞ்சிருக்கும். ஓவரா போட்டுல பால் எடுத்து விடுறாங்க. எத்தனையோ விளாக் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டீம் விளாக் எடுக்கிறது நான் ஒரு ஆள் தான். முதலே கொஞ்சம் டோர்னமெண்ட் ஆடுற மாதிரி ஆடுவோம். அவங்க நல்லா கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி ஆடலாம். இந்த மேட்ச், இந்த ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் நல்லா சூப்பராக ஆடுவோம். அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 140-150 கூட 150 கூட போகும். அதுக்கு மேலே வேணும். நல்லா ஓடி போட்டு நம்ம மேட்ச். அதனால் நல்லா ஆடுவோம். சேஃபாக ஆடுங்க, டீம் சேஃபாக பண்ணுவோம். பவுலிங் கொஞ்சம் நல்லா போடுவோம். எல்லாமே ப்ரொஃபஷனலாக கம்பெனி தான் நீங்கள் பவுலிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருங்க. 5 போர்டு நல்லா யூஸ் பண்ணி நல்லா போட்டுருங்க. அவ்வளோதான். 140 அதுக்குள்ளேயே போட்டுருங்க. அவுட் ஆகிட்டான் ஒரு ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. 99 லாஸ்ட் பால் பெரிய பிளேயர் சொல்லிட்டு ஓடுங்க 3 ஓடுங்க. ஸ்கோர் 200 தாண்டியாச்சு. 200 20 ஓவர்ஸ்க்கு. பேட்டிங் ப்ரோ. குட் பேட்டிங்டா. ஆனால் ஒன்றும் பத்தாது, நிறையா விட்டேன். அவினாஷின் அதிரடி பார்க்கலாம். இருந்தாலும் நீ அடிச்சுட்ட, ரப்பர் பால் அடிச்சுட்ட நிறையா. இவர்ட்ட கேட்ச் பிடி தெரியாது. ஃபேன்ஸ் கேட்பாங்க எப்படி அவுட் ஆனீங்க, அதுக்காக போடணும். அதுக்காகவாது போடணும். கரெக்ட். ஃபேன்ஸுக்கு பிரச்சனைடா, எனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 டன் அடிச்சிருக்கோமா? ஆமாம்.
ஒரு பிளேயரு 15-16 ஓவர் செம்மையாக விளாண்டு கொடுத்துருக்கான். மிச்சம் நம்ம வந்து ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கில். அதே மாதிரி சேம் சப்போர்ட்டு ஒரு லீட் பவுலர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னா ஃபீல்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. 210 என்ன சின்ன கிரவுண்டாக இருந்தாலும் ப்ரெஷர் தான். 200ன்றது பெரிய ப்ரெஷர் ரைட்டா. அடிக்க தான் போவாங்க. எங்கே பால்ஸ் நீங்கள் போடணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபீல்டு அடிங்க. 6 போனால் பிரச்சனை கிடையாது. அந்த ஃபீல்டில் 6 போனால் பிரச்சனை கிடையாது. பாலை மாற்றி போடாது ரைட்டா. நம்ம ஸ்ட்ரென்த் என்னவோ அதை பேக் பண்ணுவோம் ரைட்டா. நான் எதாவது சொல்லுவானே எக்ஸாஸ் இல்லாமல் போடுங்க, அது போதும். எக்ஸாஸ் இல்லாமல் போட்டாலே போதும், டென்ஷனே இல்லை. அவங்களே அடிச்சு அவுட் ஆவாங்க. எங்கே அடிக்கிறாங்களோ ஃபீல்டிங்கை போடுங்க கண்டிப்பாக. ஸ்ட்ரைட்டில் முக்கியமாக ஸ்ட்ரைட்டில் தான் அதிகமாக அடி விடுது. ஸ்ட்ரைட்டில் வச்சுட்டே போடுங்க. மேட்ச் நம்ம கை வந்துடும். குயிக்காக பவர் பிளேலே வந்துடும். ஃபாஸ்ட் போலீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேடு கட்டிட்டு இப்படி நிற்கிறாப்பா. இல்லை நான் கவனிக்கவே இல்லை. அவி எப்பயுமே அவிதான் விக்கெட் கீப்பர். சரி அவிய காலில் இல்லைனாலும் சரி யாரும் கையில் க்ளோஸ் வேறு போட்டுருக்காங்க. 100 அடிச்சு டயர்டாக இருக்காங்க. அதெல்லாம் நீயோ சரி நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் கிறிஸ்டோபர். எங்கே பேர் பவர் பிளே ரன்னு போனால் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. மிடில் ஓவர்ஸில் பிடிச்சி கொண்டு வரலாம். நம்ம மிடில் ஓவர்ஸில் 10 ரன் ஆடி இருக்கோம் ஒவ்வொரு ஓவரும். அப்படி கரெக்டாக ஒரு 2 கேட்ச் நல்ல கேட்ச் எடுத்தோன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. கடைசியாக எடுப்போம். குட் பேட்டிங்ண்ணா. குட் பேட்டிங். ஓகே தேங்க்யூ. 50 தானா? அவரை பற்றி சொல்லுங்க ஏதாவது. குட் பேட்டிங். பேட்டிங் யாருங்களா? ஓகே குட் பேட்டிங். ஹெல்ப் ஹெல்ப் தேங்க்ஸ். மக்கா 66 800 ரன்னை தாண்டி இருக்கு.